ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் ஆஃபீஸ்லேயே வந்து ரஜினி சார் வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று பண்ணிட்டு தான் ஒரு தகவல் வருது. ரஜினி சார் என்ன கெட்டப்பில் இருக்காங்கிற அளவுக்கு எடுக்கப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போன தகவல் எனக்கு வருது. இதுலேயும் ஒரு எளிமையான ஒரு டாக்டர் தான், 10 ரூபா டாக்டர், 5 ரூபா டாக்டர் தான். அதுக்கு பின்னாடி என்ன ஒரு பேக்ரவுண்ட் இருக்குங்கிறத வெயிட்டாக சொல்ல வர்றாங்க. ஓகே, எதனால இப்படி பண்ணுறாரு, என்ன காரணம் அப்படிங்கிறதான ஒரு கதைக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதா வருது. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரஜினி அவர்களோட 173வது படம் பல சர்ச்சைகளுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் நடுவில் நடக்குமா நடக்காதங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஸோ படம் என்ன ஸ்டேஜில் சார் இருக்கு? கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்து நினைக்கிறேங்க நான். ஏன்னா நிறைய ஏக்கர்கள் மாறி போன ஒரு விஷயம் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். இப்போ கிட்டத்தட்ட அஸ்வத் மாரிமுத்து 100% கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஒரு புது கதைக்களம் இதுதான் ரஜினி சார் வந்து ரொம்ப எதிர்பார்த்திருந்த ஒரு கதையாக. அதாவது மற்ற இயக்குனர் எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா கூட இது ரொம்ப அவருக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிந்த வரைக்குமே ரஜினி சார் வந்து இப்படி ஒரு கேரக்டரில் பண்ணலேன்னு தான் எனக்கு தோணுது. பார்த்த வரைக்குமே ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணிட்டாங்க, ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக பண்ணிட்டாங்க, ஒரு வக்கீலாக பண்ணிட்டாங்க, நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியாச்சு. பட் இது ஒரு புது கதையோடு வந்து அஸ்வத் சொன்னதாக ஒரு தகவல் வருது. இவரோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கைடு லோகர் அண்ட் மிஸ்கின் அனிருத்தோட மியூசிக்கு, இந்த காம்பினேஷனும் ஒர்க் அவுட் பண்ணுறது மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருக்கு நமக்கு. அதை கமலஹாசன் தயாரிப்பில் 173. எனக்கு ஒரு தகவல் வந்தது. இப்போ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் ஆஃபீஸ்லேயே வந்து ரஜினி சார் வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று பண்ணிட்டு தான் ஒரு தகவல் வருது. நான் ஏற்கனவே அங்கே தான் சுந்தர்சி வச்சு பூஜை போடப்பட்டு நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது ஒன்று இருக்குது. பட் இதில் என்ன ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னா டாக்டர் கேரக்டரில் பண்ணுறது மாதிரி ஒரு தகவல் வருது நமக்கு. அதை எப்படி டாக்டர்ஸ் அப்படின்னா, நீங்கள் நிறைய டாக்டர்ஸ், இந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து இருக்காங்க, ஒரு சில பேர் இருக்காங்க அங்கங்கே. அதாவது சேவை மனப்பான்மையோடு இவங்க இருக்காங்க. ரொம்ப நமக்கு வந்து அவங்கள போட்டு காசை பிடிக்கும். இன்றைக்கெல்லாம் ஒரு டாக்டர்கிட்ட போகணுன்னா நீங்கள் அவங்க டாக்டர் ஃபீஸே குறைந்தது ஒரு 300 500 கிட்ட போயிடுது. மெடிசன்ஸ் வேறு அவங்ககிட்டே தான் நீங்கள் வாங்கணும். ஒரு ஃபார்மசியும் வச்சிடுறாங்க. இப்போ அவங்ககிட்ட வாங்கினா ஒரு 1000 ரூபாய்க்கு மெடிசன் வந்துடும். நார்மலாக ஒரு ஃபீவர், ஒரு காஃபு, கோல்டுன்னு நீங்கள் போனீங்கன்னா 2000 ரூபாய் பில் ஆகிடுது. இப்போ இல்லாமல் நீங்கள் வெளில வர முடியாது. பட் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எனக்கு தெரிஞ்சு நிறைய டாக்டர்ஸ், சென்னையிலே மந்தவெளியில் ஒரு டாக்டர் இருந்தாங்க. ரொம்ப கூட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். டோக்கன் சிஸ்டத்தில் போட்டுருவாங்க. பட் அப்படி ஒரு நிஜ கேரக்டரில் அடிப்படையில் வச்சு ஒரு நிஜ சம்பவத்தையும் கொண்டு வந்து எடுத்துகிட்டு அப்புறம் சினிமா தமிழ் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொஞ்சம் பண்ணியிருக்க ஒரு தகவல் வருது. இது இந்த 10 ரூபா டாக்டர்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் பண்ணீங்களான்னு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. சில ஒரு ஃபீஸ் வந்து 5 ரூபா வாங்குவாங்க, 10 ரூபா வாங்குவாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு. சும்மா தேவையில்லாமல் நீ ஸ்கேன் எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா, அது சொல்லவே மாட்டாங்க. கையை பிடிச்சி பார்ப்பாங்க, ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க. இதான் ப்ராப்ளம். இந்த மெடிசன்ஸ் நீங்கள் போய் உங்களுக்கு எந்த மெடிக்கலில் வாங்கணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. பெரிய அளவுலையும் கொடுக்காம கம்மி விலையில் எழுதி கொடுப்பாங்க மெடிசன்ஸ், கேட்குறது மாதிரி. ஒரு 10 ரூபா ஃபீஸ் வாங்குகிற டாக்டர் எப்படி இருப்பாங்க? பட் மக்களை கூட்டம் அலம்போது நான் நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இதை இன்றைக்கும் சில பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் தான் எடுத்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட ஒரு ஆக்ஷன் கலந்து ஒரு த்ரில்லோட இதுக்கப்புறம் என்ன நடக்குது இப்போ எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருது, டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல். அப்படிங்கும்போது இவருக்கு எதிரான ஒரு கேங் கண்டிப்பாக வந்து உருவாகும். ஒரு 10 ரூபாவில் ஒருத்தர் பண்ணி நிறைய பண்ணோன்னா ஒரு 500 1000 ரூபா அவங்க டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஸோ இப்படி ஒரு மாதிரி ட்ராவல் பண்ண போகிறதா ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரஜினி சார் பண்ணாத ஒரு கேரக்டராக நான் நினைக்கிறேன் இதை. பட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் இருக்குது, நிறைய ஆக்ஷன் த்ரில்லர்ஸ் இருக்குது, ஒரு ஸ்பை த்ரில்லர் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. ரஜினி சார் என்ன கெட்டப்பில் இருக்காங்கிற அளவுக்கு எடுக்கப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போன தகவல் எனக்கு வருது. இந்த மாதம் இறுதியில் படப்பிடிப்பு ஆரம்பிக்கின்ற அந்த ஒரு செய்தியும் வந்து சார். ஓகே சார், இப்போ என்னென்னா படத்தோட எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பெருசாகவே வரல. அஸ்வத் மாரிமுத்து தலைவர் 173 இயக்குறாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இன்னும் ஒரு அஃபீஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பெருசாக மக்கள்கிட்ட எதுவும் வரல. ஃபர்ஸ்ட் லுக்கோட சேர்த்து அதெல்லாம் வரும்னு எதிர்பார்க்கலாமா சார்? அவர் தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ ரஜினி சாருக்கு வந்து பெரிய அளவில் இவர் அவருன்னு சொல்லிட்டு போவேன். நான் ஏன்னா ஏற்கனவே சொன்ன ஒரு அனுபவம் இருக்குது. ஸோ அதில் அவர் சொல்லாமல் போன ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ அது நம்ம வந்து இந்த கடந்து போயிடுவோம். ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறப்ப நமக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் விட்டு போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்க போகிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் லுக்கே விடாமல் ஷூட்டிங் ஆரம்பிச்சு போகிற படங்கள் நிறைய இருக்குது.
திடீர்னு பார்த்தா ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரிலாம் போகிறாங்க. பட் அதுவும் தவறு. நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு ரீச் ஆகணும், சேர்க்கணும். என்னதான் ஒரு மாஸ் ஹீரோ பண்ணுறாங்கன்னா கூட நீங்கள் மக்கள்கிட்ட இப்படி ஒரு செய்தி இருக்குது பண்ணான்னு கொண்டு போய் சேர்த்தா நல்லா இருக்கும். சில ஹீரோக்கள்லாம் அதை பண்ணாமல் நேரடியாக போயிடுறாங்க. பட் இங்கே ரஜினி சாரை பொறுத்த மட்டும் ஏற்கனவே சொன்னதுனால ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறப்ப அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு கமல்ஹாசன் வந்து சொன்னதாக ஒரு தகவல் வருது. இந்த மாதம் இறுதியில் போகும்போது என்ன டைட்டில் என்ன, அந்த ஃபர்ஸ்ட் லுக் உடையது என்ன அப்படிங்கிற மாதிரி ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படுற தகவல் வரும் தான் நினைக்கிறேன் சார். சார் ரஜினி சார் வந்து நிறைய ஆக்ஷன் படம், இந்த கூலி மாதிரியான படங்கள், ஜெயிலர் மாதிரியான ஒரு டார்க்கான ஸ்டோரியாக நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறதுக்கான காரணம் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் வெயிட் பண்ணுறாரு. ஒரு நல்ல எல்லா ஆடியன்ஸையும் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாருன்றது தான் நிறைய தகவல் வந்துச்சு. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டோரி இருக்குமா சார்? ஆமாம், அவர் சாய்ஸ் ஒன்று பண்ணால் ஏஜுக்கேற்ற ஒரு கேரக்டர் பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டாருங்க. அப்படி தான் ஜெயிலர்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து படம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஏன்னா அது ரஜினி சார் ஒரு மாஸ் ஹீரோ காமிச்சு ஷூ துடைக்கிறது, வீட்டில் திட்டு வாங்குறது, இப்படி கொண்டு போகிறாங்கன்னு எல்லா பேரும் யோசித்தாங்க. நானும் பண்ணும்போது என்ன ஒரு 20 மினிட்ஸ் இன்னும் இப்படி போகிறாங்களே, மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் வந்திருக்கிற படமாச்சு. என்னடா அந்த ஆஃப்டர் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த காரில் போய் அந்த சரவணன் கிட்ட போய் பேசுகிற அந்த சீனில் தூக்கி நிப்பாட்டினா தான் எண்டு வரைக்கும் அந்த ஹைப் குறைக்கல. அந்த ஸ்பீடு அதிகமாகிட்டே போகுது உங்களுக்கு. அதை அதனால் அந்த ஒரு சென்டிமெண்ட் அவருக்கு தேவைப்படுது. ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டோட ஒரு கதைக்களம் எல்லா ஆடியன்ஸை பார்க்கணும், லைக் பண்ணுறாரு. அதுதான் அவருடைய தாட்ஸ். அப்போ இந்த ஆக்ஷன் இதோடையே நம்ம ரொம்ப போயிட்டோம். ஏன்னா கூலி வந்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வரலை. அது பெரிய ஒரு அவருக்கு கொஞ்சம் பெரிய என்னென்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆனார். பட் நம்ம ஒரு ஃபேமிலி சென்மோட படம் பண்ணணும் அப்படின்னா ஜெயிலர் கிட்டத்தட்ட அந்த ஒரு பேட்டர்ன் தான் வருது. பார்ட் 1 சூப்பராக இருக்குது. இந்த கதைக்களமே வேறு மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அதனால் அவர் சுந்தர்சி கூப்பிடுற காரணமே அதுதான். பட் அது சரியாக வரலைங்கன்னு தான் அப்படியே யோசித்தாங்க. நிறைய பேர் கதை கேட்டது ஒரு விஷயம் இருக்குது. பட் இந்த கதை அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தது. இதுவரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டரு பண்ணால் சிறப்பாக இருக்குன்னு பார்த்தாங்க. இது எல்லா டேஸ்ட்டும் போய் ரீச் ஆகும். இதில் ஒரு மெசேஜ் வேறு சொல்கிறாங்க. பட் இந்த கதையை தான் ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிற தகவல் நமக்கு வருது. அதை அப்படி ஒரு கதை என்ன கதை அப்படிங்கிறதுக்கு நம்மளும் ஒரு அதிகப்படுத்திட்டார். அதனால் அது ஷூட்டிங் ஆரம்பித்து நெக்ஸ்ட் இயர் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. இன்னொன்று சார், ரஜினி சார் வந்து நிறைய சின்ன சின்ன கதாபாத்திரங்களாக தான் இருக்கும். ஒரு ஆட்டோக்காரராக இருப்பார், ஒரு பால்காரராக இருப்பார். ஆனால் அது எலிவேட் ஆகி மிகப்பெரிய ஒரு மாசான ஒரு இடத்துல உட்காரும். ஸோ ரஜினி சார் பண்ணாலே இந்த அந்த சீனு அந்த இடமே ஒரு பயங்கரமான மாசான ஒரு விஷயமா மாறிடும். ஸோ இதில் 5 ரூபாய் டாக்டருங்கிற போது இதுக்கு முன்னாடி ரஜினி சாரை லேட்டஸ்ட்டாக நம்ம அந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபைடான ரோலில் பார்க்கலைங்கிற போது அவர் இந்த அண்ணாமலை இந்த மாதிரியான பேட்டர்னில் ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாரா சார்? ஆமாங்க. அதாவது நீங்கள் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒரு பால்காரனாக வருவார், பாஷா ஒரு ஆட்டோக்காரனாக வருவார். கட் பண்ணினா மாணிக் பாஷா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அண்ணாமலையில் சாதாரண வந்துட்டு அப்புறம் பெரிய பிஸ்னஸ் மேன்கிட்ட மாறதுக்கு அப்புறம் எப்படி வரும் உங்களுக்கு? அதை அந்த மாதிரி நீங்கள் வந்து அதான் சொல்லலையா, மக்களத்தில் எம்ஜிஆர் அவர்களை பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கதையில் எடுத்துகிட்டு போய் கமர்ஷியலாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருவார். அது மாதிரி தான் ரஜினி சாருடைய பேட்டர்ன். அதுதான் கமலும் ரஜினி பிரிஞ்சது காரணமே, நான் கதைக்களத்தோடு போகிறேன், உளுந்து பண்ணுறேன், நீ சும்மா அசால்ட்டாக பண்ணிட்டு போயிரு ரஜினி, கைத்தட்டி வாங்கிட்டு போகிறேன்னு கமல் சொன்னது இருக்குது. லைட்டாக ஒரு கதையை எடுத்துக்கிட்டு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு 2.5 hours படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்குள்ளே ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும்னு ஆசைப்பட்டார். அப்படி தான் நீங்கள் சொன்ன நல்லவனுங்கெல்லாம் அதுதான். மிகப்பெரிய ரவுடியாக ஒருவர் ஒரு ஒய்ஃப் சொல்லி திருந்தி எப்படி ஒரு பெரிய லுக்கில் போய் பெரிய ஃபேக்ட்ரிக்கு ஓனராக மாறான விஷயத்தை கொண்டு போயிருப்பாங்க. மோட்டிவேஷன் இருக்கும் அவர்கிட்ட நிறையா. நீங்கள் அதை படைப்பாகவும் அதுதான். ஆமாம். ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் பண்ணணும் தான் ஆசைப்பட்டாங்க. இதுலேயும் ஒரு எளிமையான ஒரு டாக்டர் தான், 10 ரூபா டாக்டர், 5 ரூபா டாக்டர் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன ஒரு பேக்ரவுண்ட் இருக்குங்கிறத வெயிட்டாக சொல்ல வர்றாங்க. எதுனாலும் இப்படி பண்ணுறாரு, என்ன காரணம் அப்படிங்கிறதான ஒரு கதைக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதா வருது. அதனால் நீங்கள் வந்து நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா 3 மணி எடுத்துக்கலாம் இல்லையா, அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டர் நீங்கள் எப்படி பண்ணியிருப்பாங்க அதுட்ட இல்லை பார்க்கும்போது லைட்டாக தெரியும். நீங்கள் படம் உட்காரும்போது சுவாரஸ்யமாக கொண்டு போயிடுவாங்க. இந்த ஸ்பீடு குறையவே குறையாது உங்களுக்கு. அவ்வளோ ஸ்பீடில் படம் போயிட்டுருக்கு உங்களுக்கு. அதை படம் முடிஞ்சுன்னு அவ்வளோ என்னடா படம் முடிஞ்சும்பாங்க. ஸோ அப்படி ஒரு கதைக்களத்தோடு தான் வருது. இதில் வந்து வெயிட்டான ஒரு ரோல் இருக்குது அவருக்கு. ஸோ டாக்டர் கேரக்டர் பேசப்படும் பாருங்க நிச்சயமாக படம் வந்ததுக்கு பிறகு. சார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தியோட தான் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அதில் வந்து பேசில் ஜோசப் நடிக்கிறாரு, சோபனா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய தகவல்லாம் வந்துருச்சு. இப்போ அவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தானே சார்? கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காதுல்லங்க. சிபி அவர்களுக்கு ரொம்ப அப்செட்டில் தான் இருப்பாங்க நிச்சயமாக. பட் அதுக்கு ஒரு கமல் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆஃபர் அவருக்கு கிடைக்கும். பட் சோபனா அவர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2-3-4 படம் பண்ணியிருக்காங்க. ரஜினி சாரோட பண்ணியிருக்காங்க.
கமல் கூடயும் பண்ணியிருக்காங்க. இப்போ கமல் தயாரிப்பில் ரஜினி சார் ஹீரோவில் சோபனா வரும்போது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது அவர்களுக்கு. பட் இருந்தாலும் அவங்க அந்த பரதநாட்டியம் அது இன்னும் பிஸியாக தான் இருக்காங்க. பட் கூலியில் பார்த்தோம்னா சோபனா அவர்கள் தான் ரஜினி சாருக்கு பேராக இருக்கிறது மாதிரி ஒரே ஒரு ஸ்டில்லோட கடைசி எண்டு வாக் பண்ணி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் நீ சொல்ல பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். பேசில் ஜோசப் அவர்களுக்கும் அப்படி தான் இருக்கும். சரிதாலும் பரவாயில்ல, இன்னும் இந்த படம் தானே மிஸ் ஆகிருக்கு, அடுத்து நிறைய படங்கள் கையில் வச்சிருக்காரு இல்லையா, அதுக்குள்ளே வாய்ப்பு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா சார் இப்போ வந்து ஜெயிலர் 2 ஒரு டார்க்கான ஒரு ஆக்ஷன் இம்பேக்ட் ஃபிலிமாக இருக்கும். தலைவர் 174ம் ஏறக்குறைய அந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது அப்படி தான் ஃபீல் ஆகும்போது நடுவில் ஒரு ஃபேமிலி படம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்கணும். முதல்ல நாம் வந்து ஃப்ரீயானு பார்த்தார். ஓகே, இந்த ஆக்ஷன் ஒரே இந்த ரத்த கலரி வெட்டு குத்து அதுக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா கூலியெல்லாம் அப்படி தான் பயங்கரமாக இருந்துச்சு. ஜெயிலர் ஒன்றே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. கத்தி எடுத்தாருன்னா தலை சிவர சீன்லாம் வச்சுருப்பாங்க படத்தில். ஜெயிலர் 2 ஒரு மெசேஜோட போகுது, ஃப்ளாஷ்பேக் மாதிரியோட போகுது மாதிரி. அப்போது இது வந்து ஒரு ஆக்சுவலாக அவர் ரொம்ப லைக் பண்ணது ஒரு வில்லேஜ் மட்டும் தான் லைக் பண்ணதா ஒரு தகவல் வந்து நமக்கு. அதை நல்ல ஒரு கும்பலாக ஒரு 25 பேர் ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு படம் கலகலப்பாக கொண்டு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப லைக் பண்ணார். அதான் அருணாச்சலம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேட்டர்னில் தான் இருக்கும். நீங்கள் முத்து, ஸோ அந்த ஒரு ஸ்டைல் பார்த்தாங்க. அது சுந்தர்சிக்கு ஆப்டாக வரும். அவர் ஒரு 30 பேரை தூக்கி கொண்டு உட்கார வச்சுட்டு வீட்டுக்குள்ள ஒரு கதையை பண்ணி ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுறாரு. உங்களுக்கு அருமையான இயக்குனர். ஸோ அதை எதிர்பார்த்தாங்க, அந்த காம்பினேஷன் நடக்கலை. பட் ஓகே, அதே மாதிரி கிட்டத்தட்ட ஈக்குவலாக இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் சொன்னது பிறகு இதுக்குள்ளே போகலான்னு விரும்புகிறாங்க. அதனால் ரொம்ப சிம்பிளாக ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அதனால் ஜெயிலர் 2 பக்கா கமர்ஷியல் நீங்கள் எதிர்பார்த்த மொழிக்கு வருது. 174 அது ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் ப்ரொமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கடையில் ஒரு மிடில் ஷார்ட் டைமில் ஒரு படம் பண்ணி மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதற்காக யோசித்து தான் இந்த படத்தை ஆரம்பிச்சது. அது கமல் தயாரிப்பில் கொடுத்துருவோம், செலவு பெருசாக இருக்கக்கூடாது, பெரிய செட்டு போட்டு அங்கே போய் இங்கே போய் பல கோடிகள் அதில் இறக்க வேண்டாம், சிம்பிளாக ஒரு மேட்டர் எடுத்து நீட்டாக ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட விளைவு தான் இந்த 173 படம். ஸோ அதுக்காக உருவாத படம் தான் இது. ஆனால் சார் அந்த சிம்பிளாக உருவாக்க நினைச்ச படம் ஏறக்குறைய ஒரு 6-7 மாதத்தை சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சார். டைம் தானே உங்களுக்கு போச்சு. ஆமாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக இல்லை உங்களுக்கு. அதை 173க்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார் கமல்ஹாசன்? ஒன்றும் கிடையாது. பட் இனிமேல் தான் செலவு கொஞ்சம் இருக்கும். பட் என்னென்னா இந்த 6 மாதத்தில் ஒன்றும் இல்லைங்க, சுந்தர்சி விலகி போனதால இந்த 6 மாதம் டைம் எடுத்ததே. அவர் போகாமல் இருந்தால் என்ன படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிருக்குங்க உங்களுக்கு அது. பட் ஓகே, எல்லாமே ஒரு நன்மைக்கு நினச்சிக்க வேண்டியது தான். அதனால் செலவுகள் எதுவுமே பண்ணலை. ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணார். பல இயக்குனர்கிட்ட சந்திச்ச அனுபவம் இருக்குது. அந்த இயக்குனர்கள் அஜித் சாரை பார்த்து கதை சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க, அது நடந்துச்சுன்றாங்க. இப்போ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு திடீர்னு வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. இல்லை, செலவில் இது வரைக்கும் பண்ணலை. இனிமேல் செலவு கமல்ஹாசன் இருக்குது, பெரிய அளவில் இருக்காது. ரஜினி சார் கூட சம்பளம் வேணும்னு கேட்கல அவர்கிட்ட. நண்பனுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு படம். ஆனால் அவருக்கு ஏற்ற ஒரு அமௌண்ட் கமல்ஹாசன் சார் கொடுத்துருவார், அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் ப்ராஃபிட்டில் கூட ஷேர் பண்ணலாம், ஆச்சரியப்படுறது இல்லை. எல்லாம் ஒரு கூட்டு சேர்ந்து தயாரிக்கிற படம் தான் இது. ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து தயாரிக்கிற ஒரு படமாக தான் இது இருக்கும். ஓகே, அதனால் டைம் போச்சே தவிர ஒரு நல்ல படமாக இது உருவாக போகுது. அப்போ இந்த டைம்லாம் தெரியாது, வேஸ்ட் ஆனதெல்லாம் தெரியாது கண்டிப்பாக உங்களுக்கு. ஷூட்டிங் ஆரம்பித்தது பிறகு பழைய சம்பவங்கள் நிகழ்ச்சி எல்லாமே மறந்துடுவாங்க. ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.